ரவா தோசை, கல் தோசை, பொடி தோசை, நீர் தோசை, எண்ணெய் தோசை, வெண்ணெய் தோசை, நெய் தோசை, தக்காளி தோசை, வெங்காய தோசை, பூண்டு தோசை, காலிஃப்ளவர் தோசை, கேரட் தோசை, குக்கும்பர் தோசை. டைம் ஆச்சுடி. சில்லி தோசை, மல்லி தோசை, கருவேப்பிலை தோசை, இஞ்சி தோசை, மிளகு தோசை, சீரக தோசை, வெந்தய தோசை. உடே தேங்காய் தோசை, வேர்க்கடலை தோசை, பட்டாணி தோசை, பருப்பு தோசை, புதினா தோசை, பாதாம் தோசை, பிஸ்தா தோசை, முந்திரி தோசை, ஸ்வீட் தோசை, அவல் தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை, சோளம் தோசை, மக்காச்சோளம் தோசை, வல்லார தோசை, கீழாநெல்லி தோசை, பரண்டை தோசை, மணத்தக்காளி தோசை, புளிச்சக்கீரை தோசை, மஷ்ரூம் தோசை, முருங்கைப்பூ தோசை, காரக்குடி தோசை, மதுரை தோசை, கோயம்புத்தூர் தோசை, பெங்களூர் தோசை, பாம்பே தோசை, பூனா தோசை, பனாரஸ் தோசை, 50 சேலம் தோசை, செட் தோசை. ரமணி, குழந்தை மயக்கம் போட்டு வந்துட்டா ரமணி. அது ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு சாக்கு. ஆஹா, ரங்கராஜ் சாரே ஆச்சரியப்படுற அளவுக்கு இத்தனை தோசை வகைகளா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரமணி வர்சஸ் ரமணி ஷூட்டிங் போறேன் அப்படின்னாலே காலையில ஒரு எக்ஸாமுக்கு போற மாதிரி தான் இருக்கும். போகும்போது இன்னைக்கு என்ன பரீட்சை வைப்பாரோன்னு திடீர்னு ஒரு நாள், நீ இன்னைக்கு மளிகை லிஸ்ட் சொல்ற, டைலாக் பார்த்துக்கோ அப்படின்வாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து தோசை சொல்ற, ஒரு 52 தான் படிச்சுக்கோ. எனக்கு சத்தியமா 2 தோசையை தவிர சுட தெரியாது. ஒன்று சாதா தோசை, ஒன்று முட்டை தோசை, வேற எதுவும் தெரியாது. மணிமேகலைக்கு அது கூட தெரியாது. மேடம், சார்கோல் தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார்கோல் தோசை, சார்கோல் தோசையா? தோசை சுட்டாலே சார்கோலா தான் வரும். அதேதான். மம்மி இவ்வளவு பேசுறாங்களே, இவங்க சொன்ன தோசையில எத்தனை தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. உங்களுடைய டாக்டர் நியாத்தி நல்லா சாப்பிடுவாங்களா வீட்ல? சேத்தன் சார் தான் சமைப்பாரா? அதானே சார்? மைக் கவர் பண்ணிப்போம் சார். எல்லா டெக்னிக் வச்சு மைக் கொடுப்போம். இதா செகண்ட் வாங்கி நீ பேசிக்கிட்டு இருப்பா. அதான் கொடுக்குறேன். புகழ், அதான் நீ இருக்கே, மைக் தேவையில்லை. அவங்க சொல்லுவாங்க, அப்படியே சத்தமா சொல்லு. அதுக்கு தான் உன்னை பக்கத்துல உட்கார வச்சாங்க. அது கூட மணிமேகலை பண்ண மாட்டா, தெரியுமா? கரெக்ட். இது வந்து ஆக்சுவலா அவங்க டப்பிங்லாம் பண்ணல, இது சிங் சவுண்ட், இது லைவ்ல பண்ணது, லைவ் ஆடியோ. அதுதாங்க விஷயம். 50 தோசையை வந்து அவங்க லைவ்ல ஷார்ட்ல சொன்னது தான் இங்க வந்திருக்கு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி மனப்பாடம் பண்ணாங்க, எங்கெங்க கொஞ்சம் ப்ராம்ப்ட் கிடைச்சது, அதெல்லாம் சீக்ரெட், வேற விஷயம். பட் இதுதான் அங்க முக்கியமான விஷயம். டப்பிங் பண்ணா ஈஸியா பண்ணிடலாம் விட்டு விட்டா. டிஜே டீம் டக்கு டக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பாட்டை போடுங்க. Thank you.